எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. கைஸ், நான் தான் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூடெக்கோட 5.1 அனலாக் டீகோடரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டிஜிட்டல் இன்புட் இந்த ஆப்டிக்கல் கோஎக்சல் இருக்குல்ல, அதை உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அனலாக் இன்புட்டாக அவுட்புட்டாக வந்து கொடுக்கக்கூடிய இந்த டீகோடர் பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக போக போகுதுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து காஸ்ட் வைஸ் அதிகமான வீடியோ. ஸோ அதுக்கு உங்களோட முழு சப்போர்ட் அண்ட் லைக் அண்ட் ஷேர் தேவை. ஏன்னா இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 2400 இதை நம்ம பை பண்ணி இப்போ உங்களுக்காக வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் கைஸ். இப்போ இந்த ஃபியூடெக் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து போன நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 வந்தது. அதோட ஐசியோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.5. அப்போ அதிலே ஃபஸ்ட்டு 1 வந்தது, அப்புறம் 1.5 வந்துச்சு. இப்போ வெர்ஷன் 2 வந்திருக்கு. அதோட ஐசி வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து 2.5 வெர்ஷனை கொண்டது. இதை வந்து எப்படி இதில் என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வால்யூம் வந்து நம்ம டிவியில் ரைஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், டீகோடரில் வந்து ரைஸ் ஆகாது. இப்போ வந்து டிவியில் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா டிவியில் டீகோடர் ரைஸ் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன அட்வான்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் நிறைய அதில் விஷயங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபியூடெக் போர்டை பற்றின ஒரு முழு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா டீட்டெயிலாக பாருங்கள். இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் கொண்டு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூடெக் போர்டு வந்து எதுக்காக வந்து மேக் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், ரிமோட் கிட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ரிமோட் கிட்லேயும் சரி இந்த ப்ரோலாஜிக்லேயும் சரி நம்ம இந்த ஃபியூடெக் போர்டோட இந்த வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அவுட்புட் ரிசல்ட் நல்லா இருக்குன்ற காரணம் தாண்டி அடிஷ்னலாக இந்த ஆப்டிக்கல் சோர்ஸ் ஆஃப் இன்புட்டு, அப்புறம் கோஎக்சியல் சோர்ஸ் ஆஃப் இன்புட்டு, HDMI சோர்ஸ் ஆஃப் இன்புட்டையும் நம்ம கொடுத்து 5.1 அவுட்புட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஈஸியான வழி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவான, ரொம்ப காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வழி தான் இது. ஸோ இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோஎக்சியல் இன்புட்டையும் ஆப்டிக்கல் இன்புட்டையும் கொடுக்கும்போது அது டிஜிட்டலைஸ்டான இன்புட்டாக இருக்கும். அதை வந்து இது அனலாக பிரிக்கும். ஸோ அந்த பிரிப்பு வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய ப்ராசஸர் ஐசி, இது ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டேட்டா ஐசிஸ் வந்து உள்ள மொத்தமாக SMD காம்போனண்ட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து க்ளோஸ்டாக இருக்கும். சின்ன சர்க்கியூட்டாக சின்ன விஷயம் போர்டாக இருக்கும், ஆனால் விஷயம் வந்து ரொம்ப பெருசுங்க, அந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த ஃபியூடெக் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றத ஒரு பேக் சைடு வந்து ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மொத்தமாக இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்கும். 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் தான் இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா அந்த ரிமோட் கிட்டில் இருக்கக்கூடிய சில சோர்ஸ் வந்து இதோட கனெக்ஷன் ஆனால் மட்டும்தான் இதோட அவுட்புட் வந்து நம்மளோட ஆம்பிளிஃபையர் வந்து எடுத்து கொடுத்து நமக்கு ஆடியோவாக கொடுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இன்புட் கொடுத்துக்கலான்னு போட்டிருக்காங்கன்னு காமிக்கிறேன். இந்த இமேஜை வந்து நான் உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டிவியோட ஏஆர்சின்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்மார்ட் டிவிலையுமே பார்த்தீங்கன்னா HDMI இன்புட்னு ஒரு சைடு இருக்கும். அதே மாதிரி HDMI ஏஆர்சின்னு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ இந்த ரெண்டையும் வந்து டிவியோட சோர்ஸில் வந்து அவுட் பண்ணுறது. இதுதான் வந்து HDMI ஏஆர்சி. இதுதான் அதோட மீனிங். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி வந்து என்ன சொல்கிறதுனா வீடியோக்கான ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு இந்த HDMI ஏஆர்சி. ஆடியோவுக்கு வந்து செகண்டரி தான். ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய கோஎக்சியல் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், கோஎக்சியல் ஆப்டிக்கலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோக்கான ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். இது வந்து ஆடியோக்குன்னே பிரத்யேகமாக வர்றது. HDMI பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளஸ் ஆடியோ. ஸோ இதுதான் விஷயம் புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் இன்புட் செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இன்புட் செலக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2.1 வேலை பார்க்கணுமா இல்லை 5.1 வேலை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு டீட்டெயில்டாக கொண்டு இருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக 1 2 3 4 5 6 மொத்தம் 6 செக்மெண்ட் ஆஃப் குட்டி குட்டி போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவோம். இந்த மினி டீகோடர் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் பார் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்இடியில் இண்டிகேஷன் பண்ணக்கூடியதுங்க. இந்த எல்இடி இண்டிகேஷன்றது எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா, இந்த நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து எல்இடி, அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 எல்இடி இருக்கும். இந்த 4 எல்இடியுமே ஒவ்வொரு எல்இடியும் ஒவ்வொரு விதமான ஒரு சிக்னலை வந்து நமக்கு சொல்லக்கூடியது, ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது. எல்இடி பார்த்தீங்கன்னா இஃப் ரிசீவ்டு அண்ட் டீகோடிங் டிடி ஆடியோ வில் க்ளோ டால்பி எல்இடி. ஓகேங்களா? அதாவது இந்த டிடி அப்படின்றதுனா டால்பி எல்இடின்னு சொல்லலாம். டால்பி டிஜிட்டல் தான், இது டால்பி அட்மாஸ் கிடையாது, டால்பி டிஜிட்டலைஸ்டு. சரிங்களா? அதாவது அனலாக் இன்புட்டை டிஜிட்டல் இன்புட்டை வந்து அனலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த சோர்ஸில் டிஜிட்டலைஸ்டாக வேலை செய்யக்கூடியது, அதான் டால்பின்னு சொல்கிறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது AC3 அப்படின்ற ஒரு கோடு வேர்டில் மென்ஷன் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் ஆடியோ வந்து உள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா ரிசீவ் பண்ணுது. இது என்ன இந்த எல்இடியோட ப்ராசஸ் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம இன்புட் கொடுக்குறோம்ல அந்த ஆப்டிக்கல் கோஆக்சியல், அது என்ன மாதிரி இன்புட்டோ என்ன மாதிரியான சோர்ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மொதல் எல்இடி பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ வந்தது அப்படின்னா மொதல் எல்இடி எரியும். ரெண்டாவது எல்இடி பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆடியோ வந்து உள்ளே வந்துச்சுன்னா டிடிஎஸ் எல்இடி எரியுங்க. மூணாவது எல்இடி பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஆடியோ சொல்லுவோம், அதாவது ப்ரோலாஜிக் 2 அதை வந்துச்சுன்னா அப்படின்னா பிசிஎம் எல்இடி எரியும். இந்த மொத்தம் 4 எல்இடி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4வது எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட்டஸ் எல்இடின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆஃப் அப்படின்னா சோர்ஸ் நாட் கனெக்டட், அதாவது ஆஃபில் இருக்காங்க, எந்த லைட்டுமே வந்து எரியாமல் இருக்குது அப்படின்னா இது மட்டும் எரிஞ்சது அப்படின்னா சோர்ஸ் நாட் கனெக்டட். ஓகேங்களா. அடுத்து சாலிட் ப்ளூ சோர்ஸ் கனெக்டட் பட் நோ ஆடியோ சிக்னல். பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு சாலிடான ப்ளூ கலர், அதாவது ஆஃபில் இருக்குது அப்படின்னா எந்த விதமான சோர்ஸை கனெக்ட் பண்ண படலைன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிட் ப்ளூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் ஆடியோ எதுவும் ரிசீவ் ஆகலை அப்படின்றது அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் ப்ளூ, அதாவது ப்ளூ கலர் வந்து பிளிங்காய் எரிஞ்சுது அப்படின்னா சோர்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு, ஆடியோ வந்து டீகோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபாஸ்ட் பிளிங்கிங் ஆகிட்டு இருக்குன்னா சிஸ்டம் வந்து எரர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 4 இண்டிகேஷனில் இந்த ஒரு எல்இடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குன்னா எந்த விதமான கனெக்ஷனும் கனெக்ட் பண்ணப்படலைன்னு அர்த்தம். ரெண்டாவது சாலிடான ப்ளூவில் வந்து லைட் எரியுது அப்படின்னா சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் ஆடியோ வந்து இன்னும் வந்து உள்ளே ரிசீவ் ஆகலை, உள்ளே போகலைன்னு அர்த்தம். ப்ளூ கலர் வந்து பிளிங்காய் எரிஞ்சிட்டு இருக்குன்னா ஆடியோ வந்து டீகோட் ஆகிட்டு இருக்கு, சோர்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது இன்புட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ஆடியோ வந்து டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அண்ட் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு இருக்க பிளிங்கிங் ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து எரர் ஆயிடுச்சு, அதாவது போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தங்க. அடுத்து செகண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஜிபிஐஓ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி பேனல் கம்யூனிகேஷன் அவுட்புட், அதாவது இது வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. எல்இடி பேனலில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டு தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டுக்கான அவுட்புட் இருக்கும், ஒரு கிரவுண்ட் செக்ஷன் இருக்கும், அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து டேட்டா இன்புட் டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராசஸ் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்இடி பேனலை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு அவுட்புட் சோர்ஸ் தான் இது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்ஸ், அதாவது 5.1 சேனல் டீகோட் பண்ணப்பட்டு அனலாக அவுட்புட் ஆகக்கூடிய பிளேஸ் தான் இது. அவுட்புட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 2 VRMS அப்படின்ற ஒரு மென்ஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மூணாவது சேனலுக்கான இது. அடுத்து 4 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் ஸ்டீரியோ அனலாக் இன்புட், நம்ம வந்து இப்போ ப்ளூடூத் மாடல்லேருந்து இன்புட் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் இன்புட்னு சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சேனல், ரைட்டு சேனல், கிரவுண்டு, இந்த 3 மட்டும் ஆக்ஸில் கொடுக்கறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது, இது வந்து 4வது. அடுத்து வந்து 5வது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் செலெக்ஷன் ஏபி கண்ட்ரோல். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரிமோட் கிட்டுக்குள்ளேருந்து கனெக்ட் பண்ணுறது. இந்த இது வந்து சோர்ஸ் செலெக்ஷன்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆப்டிக்கல் யூஸ் பண்ண போகிறீங்களா, ஆப்டிக்கல் சுவிட்ச் எனேபிள் பண்ணால் ஆப்டிக்கலை கன்வெர்ட் ஆகும். அதே கோஎக்சியல்னா கோஎக்சியலாக மாறும், இல்லை HDMI சோர்ஸ்னா HDMI மாறும். இதுதான் வந்து அதோட மேலோட்டமான ப்ராசஸ். இன்னும் டெப்த்தாக பார்க்கணுன்னா ஏபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கலை குறிக்குது. அதே வந்து அதாவது இது வந்து கொஞ்சம் கோடு வேர்டமாக தெரியும், நான் சொல்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏ வந்து லோவாக இருந்து பி வந்து ஹையாக, ஏவோட இண்டிகேஷன் வந்து லோவாக இருந்து பி வந்து ஹையாக இருந்தால் ஆப்டிக்கல் சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆனால் ரிமோட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து எல்லா ப்ராசஸும் இது வந்து சிஸ்டமேட்டிக், அதாவது மெஷின் லாங்குவேஜ் சொல்லுவாங்களே, 0s and 1s சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட். நம்மளை பொறுத்தவரைக்கும் ஆப்டிக்கலாக இல்லை கோஎக்சியலாக HDMI இது மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதான் இது. இங்கே மொத்தமாக ஒரு ட்ராபேக் கொடுத்துருக்காங்க, இதை வந்து டெக்னீஷியனாக இருக்கிறவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் இந்த பவர் பார்த்தீங்க அப்படின்னா 0.8 24 வோல்ட் டிசி சப்ளை வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. சிங்கிள் சப்ளை தான் இது, டபுள் சப்ளை, டுவெல் சப்ளை கிடையாது, சிங்கிள் சப்ளை தான். சரிங்களா. இந்த சோர்ஸ் செலெக்ஷன் ஏபி கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நானே ரீட் பண்ணணும், ரெண்டாவது நானே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கலாம். ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன், கொஞ்சம் புரியுதான்னு மட்டும் பாருங்கள். ஏ லோவாக இருந்து பி ஹையாக இருந்தால் ஆப்டிக்கல்னு அர்த்தம். அதுவே ஏ ஹையாக இருந்து பி லோவாக இருந்தால் கோஎக்சியல் சிக்னல் வந்து இன்புட்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஏவும் லோ பியும் லோன்னு இருந்ததுன்னா டிவி ஏஆர்சி, அதாவது HDMI சோர்ஸோட ஏஆர்சி உள்ள கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுவே ஏவும் ஹை பியும் ஹைனா ஆக்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ் ஃபார்முலான்னு சொல்லணும்ல, அதாவது அதாவது ஏ லோ பி ஹை அப்படின்னா ஆப்டிக்கலு, ஏ ஹை பி லோனா கோஎக்சியலு, ஏவும் லோ பியும் லோனா டிவி ஏஆர்சி HDMI சோர்ஸு, ஏ ஹை பி ஹைனா ஆக்ஸ். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்புட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ் இருக்குல்ல, லோ ஹை இருந்தது, ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஏவை 0ன்னு எடுத்துக்கும், பிஏ 1ன்னு எடுத்துக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஆன்சர் ஒன்று வரும்ல, அதை பொறுத்து தான் இது ஒர்க் ஆகக்கூடிய மல்டிப்ளை அல்லது தான் 0s or 1s மெஷின் லாங்குவேஜுங்க. சரிங்களா. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட ரேட் வந்து எம்ஆர்பி ரேட் வந்து 2900 வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இது மார்க்கெட் ரேட் இன்னும் கூடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2400 மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ் ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க அவசியம் கான்டெக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம், எந்த விதமான டவுட் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே கேஸ், இதோட வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இதில் மெயின் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் டால்பி அண்ட் ஸ்டீரியோ PCM to டால்பி ப்ரோலஜிக் சப்போர்ட். 32 பிட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து இந்த டிஎஸ்பி வந்து ஆடியோ கிட் ப்ராசஸ் பண்ணுது. அண்ட் 80 ஹெட்ஸ் ஆஃப் வந்து ஃபிக்ஸடு பேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. 5.1 சேனலுக்கான 24 பிட் டிஜிட்டல் அண்ட் அனலாக் கன்வெர்ட்டர் மொத்தமாக இருக்குது. இது வந்து மேலே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் பாக்ஸில். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலயமா இந்த போர்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்களா உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா இந்த ரிமோட் கிட்டு சின்ன கிட்டு இருக்குது. சின்னதான், ரொம்ப மினி வெர்ஷன் தான். சைஸு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சு சைஸ் தான் இருக்கும். 3 LED லைட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்தெந்த சுவிட்சுக்கானதுன்னு தெரிஞ்சிடும். HDMI, ஆப்டிக்கல், கோயசல் தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஆம்பிளிஃபையரோட கேபினெட்டில் ஃபிட் பண்ணுற விதமாக ஒரு பிளேட். இந்த பிளேட்டில் வந்து நம்ம இதை போட்டு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸையும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு உண்டான வயர் செக்ஷன் மொத்தமாக இருக்குது. இந்த வயரையும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ். சரிங்களா? அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். நான் சொன்ன டீட்டெயில்ஸ் அப்படியே எக்ஸாக்டாக எல்லாமே இருக்குது கைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு தான் கிட்டத்தட்ட 2400 இப்போ மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுது. அதிகபட்சம் 2900 2900 வரைக்கும் இந்த சேல்ஸ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே, இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளோட டிஜிட்டல் இன்புட்டை அனலாக் இன்புட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் வேலை செய்யுது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ரிமோட் கிட்டுக்கு போகக்கூடிய சோர்ஸு. இது பார்த்தீங்கன்னா இது பவர் கொடுக்கக்கூடிய சோர்ஸு. ஆக்ஸு 5.1 அவுட்புட்டு. இதுதான் வந்து அந்த 5 வோல்ட்டுக்கான செக்ஷனு. இங்கே ஸ்டேட்டஸ் செக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, PCM, டால்பி டிஜிட்டல், DTS இது இங்கே இருக்குது ஸ்டேட்டஸ். இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த 3 சோர்ஸில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த கான்செப்டில் யோசித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா HDMI சோர்ஸுங்க. அதாவது HDMI சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசிக்காக இது ஒரு வீடியோ பர்பஸ் தான். ஆனால் சிக்னல் லாஸ்ட்ன்றது இதில் சுத்தமாக கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 99% வந்து கிடையாது. இதோட சிக்னல் வந்து எந்த அளவுக்கு கிலோ ஹெர்ட்ஸ்ன்றது ஆன்லைனில் மென்ஷன் பண்ணல. ஆனால் இது நல்லா இருக்கும், அந்த ஆப்டிக்கல் கோயக்ஸலோட நல்லா இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஆப்டிக்கல் ஈக்குவலாக இது ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பார்ப்போம். கோயக்ஸலுக்கு ஈக்குவலாக வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆப்டிக்கல் கோயக்ஸல் இதில் எது பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கோயக்ஸல் கேபிள் தாங்க. கோயக்ஸல் கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப அதிகப்படியான அலைவரிசையை ஏற்படுத்தக்கூடியது. கொடுக்குற சிக்னலை அந்த அளவுக்கு அதிகமான அலைவரிசை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கும். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24 பிட்டு 192 கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் இது வந்து ஆடியோவோட அலைவரிசை ஏற்படுத்தும். ஸோ இது வழியாக நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு கோயக்ஸல் இன்புட் கொடுக்குறோன்னா அதோட 5.1 கெயின் நல்லா இருக்கும், அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் நல்லா இருக்கும். சின்ன கீச்சு குரலாக வருதுல்ல ஆடியோ கேட்கும்போது, அதெல்லாம் தெளிவாக எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா 92 கிலோ ஹெர்ட்ஸ்லேயே ஸ்டாப் ஆகிடும், அதுக்கு மேலே போகாது. இதோட பிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16 பிட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதாவது BIT. இதுவே இந்த ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா 24 பிட்டு அண்ட் 192 கிலோ ஹெர்ட்ஸுக்கான சிக்னலை வந்து வெளிப்படுத்தும். இது 92 கிலோ ஹெர்ட்ஸில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ தெரிஞ்சிருப்பீங்க எது பெஸ்ட்டுன்னா கோயக்ஸியல் ஃபஸ்ட்டு, ஆப்டிக்கல் செகண்டு. இதுக்கும் இந்த HDMI சோர்ஸ் இந்த ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இதில் வீடியோ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதையும் இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனால் இதோட ஆடியோ வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கூடாதுன்னு தனியாக பார்த்தோம்னா நல்லாயிருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்கு 2 தான் போட்டியே, எனக்கும் என் தம்பிக்கும் தான் போட்டியே. அந்த மாதிரி அடுத்த மாதம் 6ஆம் நிமிஷம் வரும்ல வீடியோ, அந்த மாதிரி தான். இது 2 தான் போட்டி. ஃபஸ்ட்டு வந்து கோயக்ஸியல், 2வது ஆப்டிக்கல். இதை ப்ளக் அவுட் பண்ணோம்னா வந்துடும். அவ்வளோதான். இந்த இதை வந்து ப்ளக் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் விஷயங்க. ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2400 மார்க்கெட்டில் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிரசன்ட் பண்ணது நான் உங்கள் தமிழ். இந்த நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டிராஃபிக். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த போர்டு வந்து உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. பேக் சைடு கூட ஒன்று காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு ரேட்டிங்ஸில் போயிட்டுருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவும்
ரிசல்ட் வைஸ் எடுத்து ஹெல்ப் பண்ணுது. அது குறிப்பாக 5.1 ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வந்து இந்த ஆப்டிகல் கோக்சியல்லாம் கிடையாது இல்லைங்க, அப்படின்றப்ப தனியாக தான் வேணும். ஸோ அதுக்கு இந்த போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே டிஎஸ்பி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஒன்று வருது, இன்னும் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அது கொஞ்சம் அதிகம். இதோட ரேட் அதிகமான போர்டு இருக்குது, போக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.